ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா OnePlus Nordல வந்து புதுசாக ஒரு வேரியண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த வேரியண்ட்டோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு என்ன ப்ரைஸிங்கில் வந்து இந்தியாவில் அது லான்ச் பண்ண போகிறாங்க அண்டு என்ன டேட்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், OnePlus Nord அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா OnePlus பிராண்டோட ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா OnePlus மொபைல் எல்லாமே வந்து ஒரு 40,000 50,000 ரேஞ்சில் தான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் தான் வந்து OnePlus Nord அப்படின்னு ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போச்சு. தென் அதோட சக்ஸஸ் தொடர்ந்து வந்து OnePlus Nord CE 5G மாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க லாஸ்ட் மந்த்து. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான சேல் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதோடைய சக்ஸஸை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord 2 அப்படிங்கிற மாடல் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஜூலை மந்த் எண்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மொபைலோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா Dimensity 1200 அப்படின்னு மீடியாடெக் வந்து யூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு மீடியாடெக் ப்ராசஸர். OnePlus பிராண்டில் வந்து அவங்க யூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு மீடியாடெக் ப்ராசஸராக வந்து இந்த மொபைல் தான் இருக்கும். ஸோ இந்த மீடியாடெக் Dimensity 1200 வந்து ஸ்னாப்ட்ராகன் 870க்கு ஈக்குவலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வித் 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து கிளாஸ் ஃபினிஷ் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து Nord CEயில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாடலில் Nord 2ல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 3 கேமராவும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமராவும் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மெயின் கேமராவும் ப்ளஸ் 8 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு அல்ட்ரா வைடு கேமராவும் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ போர்ட்ரேட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு சிங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh உண்டான ஒரு பேட்டரியும் வித் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. தென் இதில் யூஸ் பண்ணுற ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து OnePlus டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து கலர் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறதா, அதாவது ஓப்போவோட கலர் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. தென் இதோடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000க்குள்ளே லான்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ப்ரைஸ் படி. தென் இது லான்ச் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே நாங்கள் வந்து இந்த மாடலில் லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி OnePlus தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 30,000க்குள்ளே இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட மொபைல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.